ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி ஃபார் பேபிஸ். இது ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தாலே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி ஃபார் பேபிஸ். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையானது வந்து ரோஸ்டட் ரவா, கேரட், கறி லீவ்ஸ், ஜீரா, பெப்பர், ஸ்மால் ஆனியன் அண்ட் கீ. பாப்பாக்குன்னு ரெடி பண்ணுற குக்கரில் கீ, ஜீரா, பெப்பர், கறி லீவ்ஸ், ஸ்மால் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஆனியன் வந்து நல்லா சார்ட் அவுட் ஆன பின்னாடி அதில் வந்துட்டு கேரட் எடுத்து நான் நல்லா பொடி பொடியாக துருவி வச்சுருக்கேன். அந்த துருவிய கேரட்டை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். கீ இல்லைன்னா கோகனட் ஆயில் ரெண்டுமே பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பேபி டெவலப்மெண்ட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி அந்த கேரட் வந்து நல்லா பாயில் ஆக்கணும். நல்லா சாஃப்டாக பாயில் ஆக்கிற வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் ரோஸ்டட் ரவா சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் ரவா சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஓரளவுக்கு திக்காகி வரும். உங்கள் பேபி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்களோ அந்தளவுக்கு திக் பண்ணிக்கலாம். என் பேபி இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து உங்கள் பேபி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ பேபிக்கு கொடுக்கலாம். நல்லாவே சாப்பிடுவாங்க. பேபிஸே ஃபுல்லாகவே அந்த பவுல் ஃபுல்லாகவே கால் பண்ணிடுவாங்க. டம்மியும் நல்லா ஃபில் ஆகும், நல்லாவும் தூங்குவாங்க. பாருங்கள் என் பேபி எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பேபி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். பாய்.